ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினரா இணைந்திருப்பது யாம் இருக்க பயமே ஜோதிடர் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. மே 26 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய குரு பயிற்சி அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான நற்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்க போகுது? நவகிரகங்கள்ல முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லுவாங்க. கிரகங்கள்ல ஒரு ஜாதகத்துக்கு குருவினுடைய பலன் இருந்துச்சுன்னா திருவினுடைய அருள் கிடைச்ச மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தெய்வங்கள் அத்தனை பேரும் ஒரு ஜாதகத்துக்கு முழு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா சுய ஜாதகத்துல குரு பலன் இருக்கா. குரு பலன் அப்படின்றது ராசிக்கு 2, 5, 7, 9, 11வது இடத்துல குரு எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் குரு பலன் ஒரு ஜாதகத்துக்கு வரும். அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறதுல தொடங்கி, வீடு கட்டுறதுல தொடங்கி, சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறதுல தொடங்கி ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல செயல்கள் அத்தனையும் இந்த குரு பலன் இருக்கும் பொழுது தொடங்கி செய்யலாம். இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, கடக ராசியில குரு பகவான் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டுக்கு நிகரான ஒரு வீடு, அந்த உச்ச வீட்டில் உச்சம் அடைஞ்சு மிக அற்புதமான பலனை கொடுக்க காத்திருக்கார். கடகம் சந்திரனுக்கு அதிபதியான வீடா இருக்கிறதுனால கடகத்துல குரு உச்சம் அடையக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துறாரு. அந்த குரு சந்திர யோகம் ஏற்பட்டு அவர் பார்க்கக்கூடிய ராசிகள் ரொம்ப அற்புதமான ராசியை பார்க்குது. அதுல முதல் ராசியா விருட்சிக ராசிக்காரர்களை பார்க்கிறாரு, அதற்கு அடுத்த ராசியா மகர ராசிக்காரர்களை பார்க்கிறாரு, அதற்கு அடுத்ததா மீன ராசிக்காரர்களை பார்க்கிறாரு. இந்த மகரமும் மீனமும் 7.5 சனியில பட்டு பாடாப்பட்டு சிக்கி போராடி வெளியே வந்துட்டாங்க இப்பதான். பட் இந்த குரு பார்வை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய தெளிவை தரும். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டங்கள் இருக்கு பார்க்கலாம் சார். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 வரக்கூடிய குரு பயிற்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்க போகுது? துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் இருந்த குரு 10வது இடத்துக்கு வரார். 10ல் குரு வராருன்னு சொல்லி பல துளாராசிக்காரர்களுக்கு பயம் இருக்கும். 10ல் குரு வந்துச்சுன்னா வேலை கெட்டுடும், பதவியிலிருந்து வெளியில் அனுப்பிடுவாங்க, பண விஷயங்களில் சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஈசனார் ஒரு 10லே திருவோட்டிலே இறந்துள்ளதுன்னு சொல்லி ஒரு பழமொழி ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. 10ல் குரு பொதுவாக இருக்கும் காலகட்டத்தில் வேலையில் கண்டிப்பாக சிக்கல் வரும், பண விவகாரங்களில் தடைகளை கொடுக்கும். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி கொஞ்சம் உச்ச குருவாக வரார். இப்போ குரு பகவான் உச்சமான வீட்டில் சொந்த வீட்டில் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு பெரிய எழுச்சியையும் மாற்றத்தையும் தான் தருவார். அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டாகவே பலன் சொல்ல முடியும். அதுக்கு காரணம் என்னென்னா, உச்சமடையக்கூடிய குரு அந்த இடத்துல புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் பணத்தையும் இவர்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை 100% ஏற்படுத்துவார். அப்போ துளாராசிக்காரர்கள் தயவு செஞ்சு இந்த குரு பெயர்ச்சியை கவலைப்பட வேணாம். ஏன்னா இது ஒரு அற்புதமான இடத்துல குரு உச்சமடைந்தாலும் 2வது வீட்டை குரு பார்க்கிறார். அது ஒரு பெரிய பலம். 2ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகனுக்கு குடும்பத்தை குறிக்குது, வாக்கை குறிக்குது, பணத்தை குறிக்குது, பொருளாதார முன்னேற்றத்தை குறிக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் தரப்போறார். இப்போ துளாராசிக்காரர்கள் ஏற்கனவே சார் நான் கஷ்டப்பட்டு போராடுறேன் சார், 10 ரூபா கையில் காசு நிற்கல, நான் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கேன், படுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை சார், ஒரு நிலையான வீட்டில் எங்களால் உட்கார முடியல சார், வீட்டுக்குள்ளே வந்தாலும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எங்கேயாவது வெளியில் கிளம்பி போயிடலாமான்னு தான் எண்ணம் வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு அமைந்து குடிபோகக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்தில் 100% உண்டு. ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் அர்த்தாஷ்டமத்திலையும் குரு உச்சம் அடைஞ்சு பார்க்குறார். அப்போ ஏற்கனவே தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் தொழில் கனவுகள் வெற்றி அடையும். ஏற்கனவே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தொழிலில் முடங்கி இருக்கேன் சார் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஒரு எங்கே இருந்து எதிர்பாராத உதவி கிடைச்சா அந்த திரும்ப தூசு தட்டி அந்த தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை பெறக்கூடிய காலத்தை கடவுள் தரப்போறார். இது புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு சொல்லிட்டீங்க சார். இப்போ 10ல் குரு வந்துச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய வேலை போகும்னு சொல்லுவாங்களே, எப்படி இருக்கும்? அதுதான் அந்த உச்ச குருவா வர்றதுனால அந்த வேலை சம்பந்தமான விஷயங்களே இவங்க பெருசா பயப்பட வேணாம். இந்த வேலை தான் இவங்களுக்கு கடவுள் டபுள் ப்ரமோஷனாக கொடுக்க போகிறார். அது அப்படி தான் துளாராசிக்காரர்கள் நீங்கள் எடுத்துக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்தையும், வேலையில் ஒரு நல்ல பொறுப்பு, ஒரு நல்ல புகழ், ஒரு நல்ல மாற்றம் வந்தே தீரும். ஆனால் வேலையில் மாற்றம் வரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த மாற்றம் இவர்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற பொறுப்புலேருந்து வேற ஒரு பொறுப்புக்கு நிச்சயம் போவீர்கள். அந்த பொறுப்பு நல்ல பொறுப்பாக இருக்கும். அது வேலைன்றது மட்டும் இல்லை, அது பட்டமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அல்லது பண விஷயங்களில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஏர்னிங்ஸாக கூட இருக்கலாம். இன்றைக்கி நான் 5000 சம்பளம் வாங்குறேன், நாளைக்கு 10,000 வாங்குவீங்க, இன்றைக்கி 20,000, நாளைக்கு 35,000. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராக்ரஸை கடவுள் கொடுப்பார்.
அதே மாதிரி அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால முன்னாடி சொன்ன வீடு கட்டுற அமைப்பு கிடைக்கும், வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும், ஒரு நிலையான இடத்துல குடி அமர்வார்கள். அதே மாதிரி ரொம்ப நாளா ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு எனக்கு ஒரு கனவு சார், ஆசை சார், கையில வருது தள்ளி தள்ளி போகுதுன்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பா இந்த வருஷத்துல உங்களுக்கு அந்த பிராப்தம் அமையக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே தொழில் தொடங்கி முடங்கி போயிருந்தாலும் அந்த தொழிலை திரும்ப தூசு தட்டி மேலே வருவாங்கன்னு சொன்னேன். புதுசாகவும் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களும் கண்ணை மூடிக்கிட்டு இந்த பீரியட்ல ஆரம்பிக்கலாம். ரொம்ப முக்கியமா 5வது இடத்துல ராகு, பிள்ளைகளால நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க துளாராசிக்காரர்கள். பிள்ளைங்களை நினைச்சு கஷ்டப்பட்டிருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி வைக்க முடியாம கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த சிக்கல்கள் எல்லாம் மாறும். பிள்ளைகள் சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்களும் வாழ்வீங்க. பிள்ளைகளுக்கும் சுபகாரியங்கள் நிறைய இந்த பீரியட்லலாம் பண்ணி வச்சு இவங்க மனசுல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திப்பாங்க. அதே மாதிரி 6ல சனி இருக்கு. 6ல சனின்றதுனால ஹெல்த்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் அவ்வப்போது தொந்தரவுகளை ஏற்படுத்தும். மறைமுகமான எதிரி போட்டி பொறாமைகள் 6ல சனி இருந்தால் அதிகமாவார்கள். கடனை அதிகமாக ஏற்றிக்க கூடாதுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கக்கூடாது இந்த பீரியடில். தேவையில்லாத லோன் போடுறது, நமக்கு இப்போ நம்பர் மெசேஜே வரும், உங்களுக்கு இப்போ 2,50,000 ரூபா சேங்ஷன் ஆகிருக்கு, வட்டி கம்மி தான் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளாம் போய் தேவையில்லாத சிக்கிக்க வேணாம். வரவுக்கு மிஞ்சின செலவு வச்சுக்காதீங்க. விரலுக்கேற்ற வீக்கமாக இருந்தால் பெரிய வழிகள்ல இருந்து மாறுபடுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இவர்கள் வேற இந்த விஷயங்கள்லாம் இன்னும் கூடுதல் கவனமா இருக்கும். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் விஷயங்கள்ல விவகாரங்கள்ல நவம்பர் மாதம் வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 5ல் ராகு இருக்கிறதுனால புத்திர தோஷம் ஏற்படும். பிள்ளைகள்கிட்ட நீங்க எது பேசினாலும் எந்த விஷயத்த கன்வே பண்ணாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அப்படி இல்லைன்னா பிள்ளைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்குமான ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் காசு கொடுக்கறது போகிறது வாங்குறதெல்லாம் இந்த பீரியடில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுத்துட்டிங்கன்னா திரும்பி வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு 6 மாதம் நவம்பர் வரைக்கும் பண விவகாரங்களில் எந்த ஒரு பெரிய டெசிஷன் எடுக்காதீங்க. இன்னொன்று ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறதுனால, ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கேட்கும் போதே சொன்னீங்க வேலையில் பிரச்சனை வந்துருமான்னு. அதுக்காக சொல்கிறேன். வேலையில் ப்ரெஷர் இருக்கும், உயரதிகாரிகளுடைய அழுத்தம் இருக்கும். நீங்கள் என்னதான் டெடிகேஷனாக வேலை செஞ்சாலும் உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க, அல்லது உங்களுக்கு தேவையில்லாத சில பல அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அல்லது உங்களை வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்குரிய முயற்சிகளை எடுப்பாங்க. முன்னாடி சொன்னேன், வேலையில் மாற்றம் வந்தே தீரும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கணும்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் மனசார வேண்டிக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? சுக்கிரனுடைய வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை காலையில் தூங்கி எந்திரிச்சு 6 to 7 சுக்கிர ஓரையில் பக்கத்தில் அம்மன் கோவில், எந்த கோவில் இருந்தாலும் சரிதான், பெண் தெய்வத்தினுடைய அம்மன் திருக்கோவில்களுக்கு சென்று ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி மனதார இவர்கள் பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டுட்டு வரும்பொழுது 9 வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு பிரார்த்தனையை வச்சு இந்த வழிபாடை செய்யுங்க. நீங்கள் நினைக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரும். துளாராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த வழிபாடு. இதை மட்டும் பண்ணுங்க. இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கடவுள் நிறைய நல்ல விஷயங்களை செய்வார். நல்லா இருப்பீங்க சார். குரு பயிற்சியில் குரு பலன் இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா எந்தெந்த ராசிகள்? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு. ராசிக்கு 2வது இடத்துல குரு வர்றதுனால இந்த குரு பயிற்சியில் முக்கியமான பலன்கள் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் மிதுன ராசிக்காரர்களும் முதன்மையாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் தொடக்கூடிய அத்தனை காரியங்களும் தொட்டதெல்லாம் தொடங்குற மாதிரி ஒரு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதற்கு அடுத்தது ஏற்கனவே 7.5 சனி ஒரு 2.5 வருஷம் அடிபட்டு வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைச்சிடாதான்னு இயங்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு 5வது இடத்துல குரு பகவான் உச்சமடைஞ்சு வர்றது அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவையும் ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் இந்த குரு பகவான் காட்டப் போறார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக இந்த 8 வருஷ வாழ்க்கையில் 7.5 சனி ஆரம்பித்து படுத்தி எடுத்ததுன்னு புலம்பணும். மகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்த குரு 7க்கு வரார். அப்போ 7.5 சனியில் பட்ட அத்தனை வழிகளுக்கும் மகராசிக்காரர்களுக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தையும் விடியலையும் தரக்கூடிய அடிப்படையில் இந்த குருவினுடைய பரிபூர்ண பயிற்சி வருதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே ஒரு விடியல் இல்லையா அப்படின்னு இயங்கிட்டு இருந்த அவங்களுக்கு 9வது இடத்துல குரு பகவான் வர்றது ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய அடிப்படையில் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்தா போகிற இடமெல்லாம் சொந்த இடம், பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அனுகூல பிராப்தத்தை கொடுக்கும். அந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி கன்னிராசிக்கு 10ல் குரு இருந்து வேலை பண விஷயங்கள்ல இருந்த தடைகள்லேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்து ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, பொறுப்பு, புகழ், கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணுற மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைஞ்சு வரார். இந்த மேற்கூறிய ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பரிபூரண நேரடி பலன்கள் 100% கிடைக்குது. மற்ற ராசிக்காரர்கள்லாம் பயப்பட வேணாம், இப்போ எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையான்லாம் நினைக்க தேவையில்லை.
12 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் வந்து அமரக்கூடிய இடத்தை பொறுத்தும், அந்த குரு உங்களுடைய சுய ராசிக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்கிறாருன்றதை பொறுத்தும் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லா நற்பலன்களும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா தொடர்ந்து வேறொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி. நன்றிம்மா.